அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு தான் நம்ம ஒரு தொகுப்பாக ஒரு முழுமையான ஒரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். இந்த தொகுப்பு தான் இப்போது இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட் 29. ஆல்ரெடி நான் பார்ட் 1லேருந்து பார்ட் 28 வரையும் கொடுத்துருக்கேன். முழுமையான சிலபஸ் முழுசாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் கடைசி பார்ட். இது முடிஞ்சதுன்னா இந்திய பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு முழுமையாக முடிஞ்சிடும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, V.A.O எஸ்ஏ மற்றும் அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான இந்திய அரசியலமைப்பை முழுமையாக வந்து நம்ம பார்த்து முடித்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான சில கமிட்டிகள், இந்திய அரசியலமைப்பு சார்ந்த முக்கியமான கமிட்டிஸ் என்னென்ன கமிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். முக்கியமான ஆணையங்கள் வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா லோக் ஆயுதா பற்றி நான் விளக்கமாக போன வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கமிட்டிஸ், ஆணையங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சந்தானம் கமிட்டி, சந்தானம் ஆணையம் 1962லேருந்து 1964 வரை. சந்தானம் ஆணையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. என்ன பரிந்துரை கொடுக்குறாங்க அப்படின்னா, சிவிசி வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. சிவிசி அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிட்டி. அந்த கமிட்டியை வந்து அமைக்கலாம் அப்படின்ட்டு இவங்க வந்து பரிந்துரை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் வந்து அமைக்கிறாங்க. அந்த இப்போ சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிட்டியோட ஹெட் இருக்கார் இல்லையா, அந்த ஹெட்டோடைய பதவிக்காலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4 வருடங்களில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரை 65 வயது வரை 4 வருடங்கள் அல்லது அப் டு 65 இயர்ஸ் 65 வயது வரை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி, 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இந்த 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எப்போ வரை இந்த கமிட்டி அமைக்கப்பட்டது அப்படின்னா 2005லேருந்து 2010 வரை. இதோடைய ஹெட், இதோடைய தலைவர் யாருன்னா வீரப்ப மொய்லி. இதோடைய அடுத்த தலைவர் யாருன்னா ராம்சந்திரன். இவங்க எதை பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கவர்னன்ஸ், மின் ஆளுமை. அதை தான் வந்து மின் ஆளுமை இருக்கக்கூடிய திட்டங்களை பரிந்துரைச்சிருக்காங்க. மின் ஆளுமை அப்படின்னா என்ன, கவர்னன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நாம் இப்போ பயன்படுத்திருக்கக்கூடிய இன்டர்நெட் போல் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆன்லைனையும் பரிந்துரைச்சது யார் அப்படின்னா இந்த கமிட்டி தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிஐசி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிட்டி, மத்திய தகவல் ஆணையம். இது எப்போ அமைக்கப்பட்டது? 2005 இந்த ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. இதோடைய தலைவர் யாருன்னா R.K. மாத்தூர். இவரை வந்து அந்த ஆர்கேவோடைய விரிவாக்கம் என்னென்னா ராதாகிருஷ்ண மாட்டூர், சரிங்களா. இவருடைய ஜாப் பீரியட் வந்து 5 வருடங்கள் அல்லது 65 வயது வரை. இந்த சிஐசி மத்திய தகவல் ஆணையத்துடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா தீபக் சந்து. அதே போல் ஃபஸ்ட்டு யார் ஹெட்டாக இருந்தாங்க, முதல் தலைவர் யாராக இருந்தாங்க அப்படின்னா ஹபீபுல்லா. இதுதான் இந்த கமிட்டி பற்றி, இந்த ஆணையத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜ் மன்னார் கமிட்டி. இந்த ராஜ் மன்னார் கமிட்டி இந்த ஆணையத்தை வந்து 1969லேருந்து 1973 வரை இருந்தது. இந்த ராஜ் மன்னார் கமிட்டியில் யாராக இருந்தாங்க அப்படின்னா ராஜ் மன்னார், சந்திர ரெட்டி, லாக் சண்ம சுவாமி அப்படின்ட்டு 3 பேர் சேர்ந்தது தான் இந்த ஆணையம். இவங்களுடைய எய்ம் என்னவாக இருந்தது, நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மற்றும் மாநில அரசுகளுடைய உறவுகளை வந்து மேம்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் இது. இந்தியாவில் முதல்ல வந்து மத்திய மற்றும் மாநிலத்தோடைய உறவுகளை வந்து முதல்ல வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாநிலம் எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான். இது தெரிஞ்சுக்க வேண்டியது. இன் இந்தியா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வாஸ் ஃபார்ம்டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இந்த ஆணையத்தின் முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம். அடுத்து நம்ம சர்க்காரியா கமிட்டி, சர்க்காரியா குழு, சர்க்காரியா ஆணையம். இது வந்து 1983லேருந்து 1989 வரை இவங்களுடைய பீரியட். இதில் மொத்தம் வந்து 19 சாப்டர்ஸ், 19 பகுதிகள் வந்து இருந்தது. 19 சாப்டர்ஸ் இருந்தது. 247 ரெக்கமெண்டேஷன்ஸ். இவங்க எத்தனை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 247 பரிந்துரைகள் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்காரியா குழுவில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சிங் சர்க்காரியா, SR சென், அடுத்து சிவராம். சர்க்காரியா கமிஷனுடைய பரிந்துரையில் தான் 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து ஃபார்ம் பண்ண முடியும். 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்னா 3 மொழி கொள்கை
3 மொழியை நம்ம பின்படுத்திக்கலாம். என்னென்ன மொழி பின்பற்றுறோம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா ஹிந்தி, இங்கிலீஷ். தமிழ்நாட்டில் தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த மாதிரி 3 மொழி கொள்கையை வந்து பின்பற்றிக்கலான்னு சொன்ன ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க இல்லையா? மொத்தம் வந்து 247 பரிந்துரைகள் வந்து இந்த சர்க்காரியா ஆணையம் வந்து கொடுத்துருக்கு. அதில் ஒரு பரிந்துரை தான் இந்த 3 மொழி கொள்கை. அதே போல் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் 1990 வந்து கொண்டாடப்பட்டது. மாநிலத்துக்கு இடையான ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது 1990. இந்த சர்க்காரிய குழு கமிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புஞ்சி கமிஷன். புஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2010. இவங்களுடைய நோக்கம் எய்ம் என்ன அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் பிட்வீன் ரிலேஷன்ஸ், மத்திய மற்றும் மாநில அரசு இடையே இருக்கக்குள்ள உறவுகளை வந்து மேம்படுத்த அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ட்ரிபுனல். வாட்டர் ட்ரிபுனல், ட்ரிபுனல் அப்படின்னா என்ன? ஆணையம். வாட்டர் அப்படின்னா நீர், வாட்டர் ட்ரிபுனல்னா நதிநீர் ஆணையம். இந்த நதிநீர் ஆணையம் வந்து முதல்ல எப்போ வந்து எந்த நதிக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா 1969 கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதிக்காக அமைக்கப்பட்டது. அடுத்து வந்து 1990 நமக்கே தெரியும் காவேரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த நதிநீர் ஆணையத்திலே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 262 பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் பவர்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிக்கல் 262 பார்த்துருப்போம். அது பற்றி எதை பற்றி பேசுதுன்னா இந்த வாட்டர் ட்ரிபுனல் பற்றி தான், நதிநீர் ஆணையத்தை பற்றி பேசக்கூடியது தான். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜோனல் கவுன்சில். இந்த ஜோனல் கவுன்சில் அப்படின்னா என்னென்னா பிராந்திய குழு. ஓகேங்களா? பிராந்திய குழு ஜோனல் கவுன்சில். இது வந்து 1956 வந்து அமைக்கப்பட்டது. இது வந்து எந்த ஆர்டிக்கலை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 263. இந்த ஜோனல் அப்படின்னா மொத்தம் என்னென்ன ஜோனல் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரையும்? நார்த் ஜோனல் வடக்கு பிராந்தியம், அடுத்து வெஸ்ட் ஜோனல் மேற்கு பிராந்தியம், ஈஸ்ட் ஜோனல் கிழக்கு பிராந்தியம், சவுத் ஜோனல் தெற்கு பிராந்தியம், சென்ட்ரல் ஜோனல் மத்திய பிராந்தியம், நார்த் ஈஸ்ட் ஜோனல் வடகிழக்கு பிராந்தியம். மொத்தம் வந்து இத்தனை பிராந்தியங்கள், இத்தனை ஜோனல் இருக்குது. இந்த ஜோனலுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜோனலுடைய ஹெட் ஆஃபீஸ், நார்த் ஜோனலுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லி, வெஸ்ட்டுக்கு வந்து மும்பை, ஈஸ்ட்டுக்கு வந்து கொல்கட்டா, சவுத்துக்கு வந்து சென்னை, சென்ட்ரல் ஜோனல் வந்து அலகாபாத், நார்த் ஈஸ்ட் ஜோனல் வந்து அஸ்ஸாம் கவுஹாத்தி. எதுக்காக இந்த ஜோனல்கள்லாம் இதோடைய நோக்கம் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சென்னை எடுத்துக்கலாம். சென்னை வந்து சவுத் ஜோனலோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான் இருக்குது. சவுத் ஜோனல் அப்படின்றது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது 4மே இணைந்தது தான் இந்த வந்து சவுத் ஜோனல் தெற்கு பிராந்தியம். இதோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. அதே போல் முதல்ல வந்து எத்தனை ஜோனல், இந்த ஜோனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிராந்திய குழு வந்து முதல்ல எவ்வளோ இருந்தது அப்படின்னா 6 இருந்தது. முதல்ல 6 இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து 6வதாக ஒன்று வந்து சேர்த்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா எதுக்காக அதை சேர்த்துருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானின் போர் நடந்தது இல்லையா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும், அந்த போரின் விளைவாக வந்து 6th ஜோனலாக வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து இந்த ஜோனல் கவுன்சிலில் என்னென்ன இருக்குது ஆர்டிகல் 263 இருக்குதுன்னு பார்த்தோம். இதில் முக்கியமான ஹெட் ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குது, எந்த ஜோனல் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பிராந்திய குழுவுக்கு சில முக்கியமான இதை வந்து மேட்சிங்கில் வந்து கேட்பாங்க. சப்போஸ் நார்த் ஜோனலோடைய ஹெட் ஆஃபீஸ் இது அப்படின்னு மேட்சிங்கில் சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து மேட்சிங் பண்ணுறதுக்கு இந்த டேபிளேஷன் வந்து உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோ தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்துட்டு இருந்த தொடர்ச்சியான ஒரு தொகுப்பை பார்த்துட்டு இருந்தோம். இந்திய டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணியாச்சு. நான் கொடுத்துருக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மெயின்ஸுக்கும் எழுதலாம். குரூப் 1 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, குரூப் 4 எஸ்ஐ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதில் முக்கியமான எல்லா விஷயங்களும் நாம் இந்த வீடியோஸில் முழுமையாக நம்ம பார்த்துட்டோம். இதுதான் வந்து இப்போ இந்த கோர்ஸோடைய லாஸ்ட் லெசன், இந்த லெசன் தான். இதே போல் மேலும் வந்து நான் வேறு கோர்ஸ் வந்து நான் கொடுக்க இருக்கேன். ஜென்ரல் இங்கிலீஷு இருந்து கொடுக்க போகிறேன், அதே போல் ஆப்டிடியூட்லேருந்து கொடுக்க போகிறேன். அப்புறம் ஹிஸ்ட்ரி எல்லா டிஎன்பிசி ரிலேட்டடான எல்லா சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நான் கோர்ஸ் வந்து ஒவ்வொன்றா முடிக்க போகிறேன். அந்த கோர்ஸ்லாம் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் மேலே இருக்கக்கூடிய
என்ரோல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா லெசன்ஸும் கிடைக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அதே போல் வந்து இதில் வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, பகுதிகள். அந்த பகுதி ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி மாதிரி. மொத்தம் வந்து எத்தனை பார்ட்ஸ் வந்து இருக்குது, 22 பார்ட்ஸ் வரை இருக்குது. அந்த 22 பார்ட்ஸும் எப்படி நம்ம ரிமெம்பர் பண்ணுறது அது அப்படின்ட்டு நான் ஷார்ட்கட் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டிஎன்பிசி ஷார்ட்கட்ன்ட்டு அந்த ஷார்ட்கட்டில் இந்த வந்து கொடுக்குறேன். இது போல் மேலும் பயனுள்ள வீடியோக்கு என்னுடன் இணைந்திருங்கள். டிஎன்பிசி வெற்றி பெற என்னுடன் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.